ஆனால் மற்ற இது நீங்கள் காமிக்கிறீங்க சொல்லிட்டு கையெழுத்து வாங்க, கையெழுத்து வாங்கிட்டு சொல்லுவாங்க. இல்லை இல்லை சொல்லிட்டா சைடில் பெங்களூர்லேருந்து கொஞ்சம் பேர் வராங்க, வருஷம் வருஷம் வராங்க. அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. திருப்பி எடுத்துனுங்கிறேன். என்ன சேனல் கொலைவாளுக்கு உரை போல விழிவாலும் குழையோடு விளையாடும் செவி போலும் தமிழே உன்னோடு வாழ்வேன் எப்போதும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் புகழ் மகரக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பே முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என பல சங்கங்கள் கண்ட தமிழே நீ வாழி. இந்த தமிழுக்கு ஒரு தீங்கெனில் எங்கள் உயிரை நாங்கள் கொடுக்க தயங்க மாட்டோம் என்று நடந்து முடிந்த தமிழ் போராட்டத்தில் தங்களுடைய இன்னுயிரை தமிழுக்காக ஈர்ந்து மறைந்த ஈகையர்களுக்கான ஒரு வீர வணக்க நாள். இந்த நாளுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களே, உங்களை இதயபூர்வமான வீர வணக்கம் செலுத்த வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உலகத் தமிழ் கழகத்துடைய தலைவர் துரைச்செல்வன் அவர்களே, பொருளாளர் எரிட்டி அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் வெற்றிசீலன் அவர்களே, பொறுப்பாளர் அகஸ்டின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கின்ற கோவலன் அவர்களே, உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பிஎம்எல் தமிழ் மன்றத்துடைய பொறுப்பாளர்கள் தலைவர் ரமேஷ் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களையும் நாங்கள் உளமாற இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க முன்வந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் பேரவையுடைய தலைவர்கள் ஆசிரியர் திரு போர்ஜா அவர்களே, ஆசிரியர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆரோக்கியதாஸ் அவர்களே மற்றும் மனோரஞ்சன் அவர்களே, கோலார் தங்கவயலில் தமிழ் சங்கத்தை மிகவும் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கமல் முன்சாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற லட்சணமூர்த்தி அவர்களே, ஐயா ராசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நாமதன் அவர்களே மற்றும் இங்கே பெயர் விடப்பட்டிருக்கின்ற பல்வேறு தலைவர்களே, உலக தமிழ் கழகத்தை சார்ந்த உருகம்பேட் கிளையுடைய தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, கோபி அவர்களே மற்றும் நம்முடைய ஜெயக்குமார் அவர்களே,
உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய பொறுப்பாளராக இருந்து முன்னிலை வகிக்க வந்திருக்கின்ற நம்முடைய பி வட்ட பஞ்சாயத்துடைய தலைவர் அலெக்சாண்டர் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பல்வேறு காலகட்டங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுது முன்னிலை வகுத்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் பாதுகாப்பு குழுடைய தலைவராகவும் பல்வேறு அமைப்புகளில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய இளவல் வேளாங்கண்ணி பால் அவர்களே மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரிகள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே ஒரு சில பேரை நான் விட்டுருக்கிறேன், தயவுசெய்து, அதாவது வெற்றிசீலன், உருகம்பேட் மற்றும் பலர் கூட என்னுடைய பேர் கூட தெரியாமல் காரணத்தினால நம்ம விட்டுருக்கலாம். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் உலகத்திற்கு, தமிழுக்கு ஒரு நல்ல உலகத்திற்கு மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் எடுத்து செல்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய பாசத்திற்குரிய நம்முடைய நண்பர் சுரேஷ் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை நாம் தமிழுடைய கட்சியுடைய பாசறையுடைய பொறுப்பாளர் கோவலன் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை தொகுப்பு வழங்க பணிக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய உலகத்தமிழ் கழகத்துடைய இளங்கதிரவன் ஐயா தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் தமிழ் மன்றத்துடைய பொறுப்பாளர் ரமேஷ் அவர்களை வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரை முடித்து தலைமையை நம்முடைய இளங்கதிரவன் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்து பாசத்திற்குரிய நண்பர் கோவலன் அவர்களை தொகுத்து வழங்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னே நாங்கள் உட்காந்து பேசும்பொழுது, இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நடக்கிறது, இதுதான் கடைசி. அடுத்து வருகின்ற நிகழ்ச்சி இன்னும் விமரிசையாகவும் முடியுமானால் இங்கே ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டு அதில் மிகவும் பிரபலமாக தமிழ் மொழி அறிஞர்களெல்லாம் வரவேற்று இங்கே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுவோம் என்பதை கூட இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, வாழ்க தமிழ், வெல்க தமிழரினம், தமிழ் இல்லையெனில் நாம் இல்லை என கூறிக்கொண்டு நம்முடைய நண்பர் கோவலன் அவர்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா வெற்றிகந்தன் அவர்களே. நிகழ்ச்சியை நம்ம முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். தயவுக்கூர்ந்து அனைத்து உறவுகளும் இங்கே மேடைக்கு வருகின்ற போது அஞ்சலி செலுத்துகின்ற போது தன்னுடைய காலணியில் அங்கே விட்டுட்டு மரியாதை செலுத்துவது அது நம்முடைய தமிழர் மரபு. அது கடைப்பிடிக்கும். இப்பொழுது 1982 தங்கவயலில் இந்த தமிழ் மொழியை மீட்கவும், தங்கவயலில் உள்ள தமிழர்களின் மனங்களில் உள்ள அந்த தமிழ் தீயை நமக்கெல்லாம் இன்று வரை கடத்தி கொண்டு வந்த அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் இந்த நினைவு நாளில், வீரவணக்க நாளில் அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் இப்பொழுது 1 நிமிடம் மௌனத்தை கடைப்பிடித்து நிகழ்ச்சிக்கு நாம் முன் செல்வோம். ஆகையினால தோழர்களே, அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். இப்பொழுது ஈகேருக்கு மாலை அணித்தலை
கர்நாடக தமிழ் மொழி சிறுபான்மை நலப்பேரவையின் பொறுப்பாளர் மலர் மன்னன் அவர்களும் எரிட்டி அவர்களும் நம்முடைய ஈகையர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து சுடர் எடுத்த வெற்றிசீலன் கர்நாடக மாநில நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முரளி BML தமிழ் மன்றம் அவர்களை வந்திருந்து நம்முடைய தங்கவேல் மொழிப்போர் ஈகளுக்கு சுடர் ஏற்றி தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். தங்கவேல் மொழிப்போர் வீரர்களுக்கு தங்கவயல் மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். தங்கவேல் மைந்தர்களுக்கு வீர வணக்கம். தங்கவயல் மைந்தர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். மோகன் அவர்களுக்கு வீர வணக்கம். மோகன் அவர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். உதயகுமாருக்கு வீர வணக்கம். விஜயகுமாருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். பால் ராஜுக்கு வீர வணக்கம். ராசுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். பரமேஷ் அவர்களுக்கு வீர வணக்கம். பரமேஷ் அவர்களுக்கு வீர வணக்கம். தொடர்ந்து தமிழ் வாழ்த்து பாடல் நம்முடைய பி வட்ட மகளிர் குழு அவர்கள் வந்து எல்லா பேரும் நின்னுங்க பெண்கள் சொல்லுமா தெற்கமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தகக்க சிறு விரைவுகளும் தரித்தனரும் திலகமுமே வாழ்த்துதமே வாழ்த்துதமே வாழ்த்துதுமே. அதைத் தொடர்ந்து அனைவரும் மலர் வணக்கத்தை செய்து நம்ம ஈகர்களுடைய தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
வரிசையா போட்டு அப்படியே வாங்க. இது ஒரு பக்கமா போட்ட கவர் ஆகிற மாதிரி. ஐயா பயப்படாம போயிருங்களா? சரி. வீர வணக்கம் 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 வீர வணக்கம். எல்லா பேரும் தான் எல்லாமே எல்லாமே வாங்க இங்க மேல கட்டு. எல்லாரும் அப்படி சுற்றின்னு வந்துருங்க. வரவங்க சொல்லுங்க. நீங்க அப்படியே வந்துருக்கீங்க. சொல்றதை கேள்வி சொல்றேன். ஆமா கிழியக்கு வச்சிருங்க. கிழிய கிழிய கழிச்சிருங்க. ஐயா இருங்க ஒரு நிமிஷம். ஆனால் கொஞ்சம் ஊற்று. விஸ்வராஜண்ணா கொஞ்சம் பின்னாடி மறைக்கிறீங்க.
எல்லாரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்கலாம். எல்லாரும் ஐயா வாங்க இந்த பக்கம் வாங்க. ஐயா பாருங்க நினைவு தூண் வந்துட்டு இதுதான் மத்தியமா இருக்கு. நீங்க நிக்கிறீங்களா அப்படி நின்னுக்கிறீங்க சைனாட்டுக்கா கொஞ்சம் அந்த படி விட்டுட்டே நில்லுங்க. படி படி இந்த பக்கம் உயர் திரு வேலங்கனிப்பால் தமிழர் கூட்டமைப்பு தங்கவயல் அவர்கள் தங்களுடைய உரையை வீர உரையை ஆற்றும்படி மிக பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈண்டெடுத்த என் தாய்க்கும் என் தமிழுக்கும் என் தங்கவயலுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நம்முடைய தங்கவயல் வரலாற்றின் பதிவு செய்யப்பட்ட கருப்பு ஜூலை நமது தாய்மொழி தமிழுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த மொழி ஈகர்களின் நாள். இந்த நாளை நம் தங்கவயலில் பிறந்த ஒவ்வொரு தமிழர்களும் மறக்கக்கூடாது. இந்த நிகழ்வானது என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளை எனது ஆழ்மனதிலே நினைவூட்டுகிறது. ஏனென்றால்
நான் பிறந்து வளர்ந்து விளையாடிய இடம்தான் இந்த பீவட்டம். அண்ணன் அவர்களை, மோகன் அவர்களை சுடும் பொழுது எனக்கு 8 வயது. கடைசி வீடு என்னுடைய தாயார். இங்கே இருந்த தாரம்மா, சாந்தி அக்கா, சந்தனம்மா இவர்களெல்லாம் வந்து கடைசியில் அவர் வந்து சுட்டு அவர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்து இந்த ஓராதி, பெரிய ஒரு ஓராதி இது, இந்த ஓராதியில் இறங்கி கீழே வந்து காவலரை பார்த்து நெஞ்சை காட்டுறாரு, சுடுடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய மொழிக்காக நான் தயாராக இருக்க சுடு அப்படின்னு சொல்லிட்டு சுடும்பொழுது அவர் கீழே கொண்டிறாரு, தலையில் அடிபட்டு சாவுறாரு. சின்ன பையன் கத்துறாங்க, எல்லாம் கத்துறோம். அந்த சின்ன மைன்ஸ் வீட்டில் இருந்து அந்த சின்ன ஜனத்தை பார்த்து வெளியே வந்து பார்க்குறோம். எல்லாரும் எல்லாம் ஒன்றா 8 வயசு, இன்னைக்கு 44 வருஷம் ஆயிடுது. எதற்காக அவர்கள் உயிர் சிந்தினார்கள்? நம்முடைய மொழியை காப்பதற்காக. என்னுடைய தாய்மொழியில் நான் படிக்க வேண்டும், நான் சிந்திக்க வேண்டும், நான் செயல்பட வேண்டும், என்னுடைய ஆற்றலை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் படித்தார்கள், தமிழ் மொழிக்காக. இங்கிருந்த தமிழர்கள் நாங்கள் எந்த மொழியும் எங்களுக்கு வேண்டாம் என்று கூறவில்லை. எங்களுடைய தாய்மொழி உரிமையை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் படிக்க வேண்டும் என்று போராடினார்கள். இது 1982ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வு. ஆனால் சட்டப்பூர்வமாக 1981ஆம் ஆண்டு த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு கெசட் நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்கிறானாக்கா, எங்கே வந்து 15 விழுக்காட்டுக்கு மேலே சிறுபான்மையினர்கள் அவருடைய தாய்மொழியை கொண்டிருக்கின்றார்களோ அங்கு அவர்களுடைய மொழியை வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்நாடக அரசாங்கம் ஆணையம் பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த நிகழ்வு நடந்தது 1982ஆம் ஆண்டு. இடைவெளி பார்க்கும் பொழுது ரொம்ப குறுகிய காலகட்டம் தான், மாதங்கள் தான். ஏனென்றால் அன்று நமக்கு இதை எடுத்து சொல்வதற்காக ஆட்களும் இல்லை, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நமக்கு அன்றைய காலகட்டத்தில் போதாத டெக்னாலஜியும் கிடையாது. ஆகையால அன்றைய மாணவர்களாக இருந்த இவர்கள் ஹஸ்கேட் காலேஜில் படித்திருந்த அந்த மாணவர்கள் பேரெழுச்சியாக எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் படிக்க வேண்டும் என்று எடுத்த அந்த பேரணியில் நடந்த கலவரம் தான் இவர்கள் 4 பேர் இங்கு இறந்து இன்று நமக்காக இங்கு இருக்கின்றார்கள். 82 இருந்த பள்ளிக்கூடங்கள், எத்தனை பள்ளிக்கூடம் இருந்தது தங்கவயலிலே, தமிழ் பள்ளிக்கூடங்கள். இந்த கர்நாடகத்திலே நாம் கண்விட்டு பார்த்தால் கூட 2 பள்ளிக்கூடம் இல்லை, தமிழ் பள்ளிக்கூடம். இது வெறும் தமிழர்களுக்கு மட்டும் நடக்கின்றதல்ல, இன்னைக்கு மாறாக கன்னடர்களுக்கும், இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கன்னடர்களுக்கும் இந்த நிகழ்வு தான். கர்நாடகாவில் கன்னடா படிக்கிற அந்த பள்ளிக்கூடம் கூட இல்லை. அப்போ மக்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? முதல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வாரத்துக்கு முன்ன தங்கவயலில் பார்த்தீங்களா, ராபர்ட்சன்பேட்டில் ஒரு பரபரப்பு. ஒரு அரசாங்க அதிகாரி செய்ய வேண்டிய விஷயமா இது இல்லை. சிட்டி முனிசிபாலிட்டி கமிஷனர் ஒரு தீவிரவாதியாக செயல்பட்டு இருக்கின்றார். அதற்கு கன்னட அமைப்புகளும் மற்ற அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த நகரிலே, தங்கவயலிலே, சிறுபான்மையினர் வாழக்கூடிய இந்த பகுதியிலே பேர் பலகைகளை அடித்து நொறுக்கினார்கள். தங்கவயல் என்ன கலவர பூமியா? இது தீவிரவாத பூமியா? நான் கேட்குறேன் மக்களை. நம்ம எஸ்பி அதிகாரி வந்து ஊராக போயிட்டு வந்து பரேட் பண்ணுறாரு. எங்கேக்கிறேன்? இது என்ன ஜார்க்கண்டா இல்லை ஒரிசாவா? என்ன இது? இது ஒரு அன்பான மக்கள் வாழக்கூடிய ஒரு புனிதமான ஊர் இது தங்கவயல், அமைதி பூங்கா. 26 வருஷம் ஆகுது தங்கவயல் சுரங்கத்தை மூடி. 3500 பேரில் 1500 பேர் மக்கள் இறந்துட்டாங்க. முன்ன செட்டில்மெண்ட் ஆகல.
இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த அதிகாரி தான் வந்தாங்களா? இல்லை மக்கள் இப்படி வந்து பிரச்சனை இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவல் எஸ்பியும் வந்து அரசாங்கத்துக்கு ஏவினாரா, இல்லை டிசிக்கு ஏவினாரா? ஏன் வந்து இங்கே இருக்கின்ற மொழி சிறுபான்மையினர்களை வந்து தாக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், அடக்குகிறார்கள்? இது மக்கள் நம்ம வந்து யோசிக்கணும், இது நம்ம சிந்திக்கணும். எதற்கு அரசாங்கம் ஆணையம் சொல்லியிருக்கு 60% போட்டிருக்கான், கன்னடத்திலேயே போட்டிருக்கான் எல்லாத்தையும். இருந்தாலும் வந்து அந்த பேனர் வந்து அடித்து கிழிக்கிறாங்க. காரணம் என்ன? தமிழ்நாட்டு முதல்வர் வெற்றி கழக தலைவர் சொல்லிட்டு அவன் கன்னடத்தை தான் போட்டிருக்கான். அப்போ என்ன ஒரு வன்மை? மொழியும் சரி, தமிழர்களை வந்து இங்கே வந்து எப்படி வந்து மதிக்கப்படுகிறார்கள், அளவு செய்யப்படுகிறார்கள். இது மக்களாகிய நம்ம தான் யோசிக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் மக்கள்கிட்ட வந்து பேசும்போது தமிழில் பேச மாட்டேங்கிறாங்க, கன்னடத்தில் பேசுகிறாங்க. தமிழ் மக்கள்கிட்ட நீ பேசு, புரிஞ்சா பேசு. ஆனால் வாக்கு கேட்கும்போது மட்டும் அம்மா தாயே ஓட்டு போடுன்ற. ஆட்சி வந்த பிரகாரம் நீ மாற்றி பேசுகிற. மக்கள் சிந்திக்கணும், நீங்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திக்கலனாக்க எதுவும் மாற்றமே வராது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? தங்க வயலுக்கு வந்தால் யார் வந்தாலும் சரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஏன் அப்படி வந்து ஒரு சிறிய அப்படி குறுகி போய் உக்காந்துருக்கோம்னாக்கா நம்ம கிட்ட அந்த அரசியல் அதிகாரம் இல்லை. அன்றைக்கி நம்ம கிட்ட அந்த அரசியல் அதிகாரம் இருந்தவங்களையும் வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டோம். அன்றைக்கி அவங்களுக்கு வந்து லிமிட்டட் சோர்ஸ் தான் இருந்தது. அன்றைக்கி நம்ம செய்த ஆட்சியாளர்கள் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர்களுக்கு வந்து அன்றைக்கி அவ்வளோதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து வேற விஷயம். இன்றைக்கி தங்க வயல் வந்து இப்படி இருக்காது. இன்றைக்கி தங்க வயலில் வந்து இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கவும் மாட்டோம். தங்க வயலில் பெரும் வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம பெரும் வளர்ச்சி நோக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆகையால் நம்முடைய மொழியை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தான் தமிழை வந்து சொல்லிக் கொடுக்கணும். இங்கே வந்து அரசாங்கம் கூட சொல்லலை நீ வந்து தமிழ் படிக்காதுன்ட்டு. யாரும் இந்த கர்நாடக அரசாங்கம் கூட சொல்லலை. இது வந்து சில விஷக்கிருமிகள் தன்னுடைய ஆதாயத்திற்காக, பொருளாதார ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக இதை வந்து இந்த வன்மையை வந்து தூண்டிவிட்டு நீங்கள் வந்து கன்னடத்தில் தான் எழுதணும், இல்லை தமிழில் எழுதினா எல்லாத்தையும் அடிப்போம் ஒதிப்போம், அதெல்லாம் எந்த சட்டத்திலையும் இல்லை. இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் வந்து யாரும் வந்து டிக்டேட்டர் கிடையாது. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று கூடியிருக்கின்றோம். இவர்களுக்கு நாம் நினைவேந்தல் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்போம். பள்ளியில் தமிழ் இல்லை என்றாலும் இப்போ வந்திருக்கின்ற சட்டம் என்ன சொல்றதுனாக்கா, லாங்குவேஜ் பாலிசி. நீ கன்னடத்தில் படி, கன்னடம் படி, அது கூட வந்து தமிழ் படி, இல்லை தெலுங்கு படி, நீ எந்த மொழினா படிக்கலாம். அது அன்றைக்கி இருந்தது, இன்றைக்கி இருந்தது. ஆனால் என்ன நமக்குள்ள ஒரு அச்சம், கர்நாடகத்தில் நம்ம வாழ்கிறோம், நம்ம கன்னடா படிக்கணுன்ட்டு. இன்றைக்கி கன்னடாவை தாங்கி பிடிக்கணுன்னா கோலார் தங்காவையில் இருக்கிற தமிழன் தான் வந்து கன்னடத்தை தாங்கி பிடிச்சி கொண்டு இருக்கின்றான். நம்ம பிள்ளைங்க தான் வந்து படிச்சிருக்காங்க கன்னடத்தை. நம்ம பிள்ளைங்க தான் கன்னட ஆசிரியர்களாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ளே எதுக்கு ஒரு அச்சம்? நம்ம கடைகளை வைக்கும்போது கன்னடத்தில் ஏதுறியா, அடுத்து தமிழில் ஏதுங்க, யார் வேணான்னு சொன்னது பையன் கேட்டால் போலீஸ் வந்து நம்ம அடிச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க, திட்டுவாங்க. என்ன இது அச்சம்? நமக்கு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து செயல்முறைப்படுத்தினாக்கா, இந்த நிகழ்வே வந்து இந்த ராபர்ட்சன்பேட்டில் நடந்தது வந்து கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலாம், கமிஷனர் மேலே ஃபைல் பண்ணலாம், இந்த இருந்தவங்க எல்லார் மேலே ஃபைல் பண்ணலாம். அது அந்த அமைப்பை சார்ந்தவங்க வந்து அது வந்து ஒருங்கிணைச்சு செய்யணும். ஏன்னா யாருமே வந்து தமிழர் கூட்டமைப்பு கிட்ட வந்து இது வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து நம்ம அணுகலை. கண்டிப்பாக வந்து அணுகியிருந்தாக்கா இது வந்து பிரச்சனையை வந்து மேற்கொண்டு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இது வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம், இல்லை சீஃப் மினிஸ்டருடைய பார்வைக்கே நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து இங்கே வந்து நம்ம வந்து பயந்து வாழக்கூடிய அவசியமே இல்லை. இதைத்தான் இந்த நிகழ்வை நான் வந்து பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். தயவு கூர்ந்து நம்ம நேசிக்கிற நம்முடைய தாயை நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அப்படி தான் நம்முடைய மொழியை நேசிக்கணும். ஆனால் நம்ம வந்து எந்த மொழிக்கும் நம்ம வந்து எதிரியும் இல்லை. எல்லா மொழியும் நம்ம படிச்சிருக்கோம். தங்க வயலில் சாதாரணமாக ஒருத்தர் கேட்டாங்க ஒரு 3, 4, 5, 7 மொழியை பேசக்கூடியவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள் நாம். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அனைவரும் அனைத்து அமைப்புகளிலிருந்து வந்திருக்கின்றீர்கள்.
அதற்காக தமிழர் கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்த அமைப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீரவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை. உலக வரலாற்றில் ஒரு மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் யார் என்றால் தமிழர்கள் தான். அந்த வரலாற்றில் தங்கவேலுக்கு இடம் உண்டு. அந்த வகையில் கடந்த 1982ஆம் ஆண்டு மரித்த நம்முடைய தமிழ் மறவர்கள் அவர்கள் 4 பேருக்கும் தங்கவேல் தமிழ் சங்கம் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு நம்முடைய ஒற்றுமையை என்றுமே இதே மாதிரி இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்முடைய நண்பர் வேளாங்கண்ணி பால் அவர்கள் சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்தாலும் கூட மதிப்பு மரியாதைக்குரிய எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய தமிழ் மன்றம் சார்பாக எம்எல் தமிழ் மன்றம் சார்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுகின்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம வந்து இது வந்து போன மீட்டிங்கில் கூட பேசணும். சில ஆதங்கம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஆதங்கம் இருந்தால் மட்டும் போதாது. நம்ம முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கி இந்த இடம் இப்படி வந்தது கூட காரணம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே தான். அதெல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ராஜேந்திர ஐயாக்கெல்லாம் தெரியும். இது பண்ணிவிட்டு இதுக்கு பட்ட பாடு தெரியும் நம்மளுக்கு. அதனால் என்ன சொல்ல வரேன் நாங்கள் என்னன்னாக்கா, நம்மெல்லாம் கண்டிப்பாக சேர்ந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாது. இப்போ கூட அமைப்புகள்லாம் நிறையா இருக்கிறோம், அமைப்புகள்லாம் இருக்கலாம், விரலெல்லாம் தனியாக இருக்கிறோம், ஆனால் ஒன்றா இருக்கணும் இல்லை நம்ம. அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பல அமைப்பில் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு மொழின்று வரும்போது கண்டிப்பாக ஜனங்க வருவாங்க, உயிர் இழப்பாங்க, அது வேறு. ஆனால் மொழி மட்டும் என்றைக்கும் இறக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஏன் ஒரு தமிழை தாய் மொழிக்கு ஒப்பிடுறாங்கன்னு சொன்னாக்கா, அது ஒரு தாய், அவங்க மாதிரி பல மக்களை உருவாக்க முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த தாய்மொழிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம யாருமே ஐயா வேளாங்கண்ணி பால் சொன்ன மாதிரி நம்ம எதையும் படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. எதுவுமே எல்லாம் படித்தாலும் நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கும்போது தாயும் புள்ளி ஆனாலும் வாயும் வேறுன்று ஒரு இருக்குது இல்லையா? அதனால் அந்த நிலைமையில் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம தாய் மொழின்னு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். நம்ம வேலைகளுக்கெல்லாம் மேலே இதெல்லாம் படிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே கூட சொல்கிறேன், முதல்ல நம்மளுக்கு வேணும்னா அதிகாரம் வேணும். அதிகாரம் எப்படி வரும்? படிக்கணும், பசங்க வீட்டில் நம்ம படிக்க வைக்கணும், ஒழுங்காக இருக்கணும். இங்கே சிலதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது வருத்தமாக இருக்குது அந்த வீடியோங்கெல்லாம் பார்க்கும்போது. இதில் தான் நம்ம இருக்கிற வண்டி வேறு எதுலேயும் இல்லை. அதனால் வரப்போகிற காரில் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த இடத்த ஐயா நம்ம ஜெயராஜ் ஐயா நான் சொன்ன மாதிரி இன்னும் நிஜமாக மிகவும் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி கூட ஒரு என்ன அங்கீகாரமாக பண்ணி ஒரு நியாயமான முறையில் லீகல் வைஸாக நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும். இப்போ வந்து பாரு, நம்ம ஒரு ஒலிபெருக்கி போகிறதுக்கு இல்லை, ஒரு இன்விடேஷன் போகிறதுக்கு இல்லை, ஏன் யார் மேலே என்ன ஆகுன்றது தெரியாது. இந்த மாதிரி நிலைமையிலலாம் நம்ம கண்டிப்பாக வரப்போகிற நாட்கள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மலாம் ஒற்றுமை இருந்தால் அது சாதிக்கலாம். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், எல்லாமே படிங்க, ஆனால் தாயை மட்டும் மறந்துடாது, புரிஞ்சுக்கணும் நல்லா தயவுசெய்து. அதனால் இந்த சாதத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா நிறையா சொல்லிக்கணும். ஏன்னா இங்கே முன்னே இருக்கிறவங்கலாம் எங்களுக்கு ஒரு படிப்பு கற்றுக்கிறதுக்கெல்லாம் முன்னே உட்காந்துக்கலாம். அவங்க முன்னாடி பேசுகிறது பெருமையான எனக்கு அவ்வளோதான். ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம முன்னே நிறையா பேசுறதுக்கு கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நம்ம உலக தமிழுக்காக முன்னேற்று இந்த ஒரு சிறிய ஃபங்க்ஷனுக்காக எங்களெல்லாம் அழைத்து அதில் ஒரு பங்காக இருக்கணுன்றது ஒத்துக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நேரத்தில் தமிழ் மன்றம் சார்பாக மீண்டும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கின்னு மீண்டும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம், ஒன்றுபடுவோம், வாழ்க தமிழ் என்று சொல்லி என்னோட ஒரே முக்கியம் நன்றி. நன்றி திரு ரமேஷ் அவர்களே. தொடர்ந்து ஆசிரியர் திரு ஆரோக்கியதாஸ் அவர்களை இப்பொழுது நம்மிடத்தில் உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக பெங்களூரிலிருந்து நம்முடைய மொழிப்போரியர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்த வருகை தந்திருக்க காத்தாமா இயக்கத்துடைய அனைத்து உறவுகளுக்கும் தங்கவேல் அனைத்து தமிழ் அன்பு கூட்டத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். இந்த விழா நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தெரியும் இந்த வீர வளர்த்த நாளில் இருக்கின்ற தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இங்கு குழுமி இருக்கின்ற இடம் வீரமாமுனிவர் பூங்கா. அதோடு தமிழ் வளர்ச்சிக்காக
இதோ கட்டி இருக்கின்றார்களே ஸ்ரீவட்ட தமிழ் மன்றம், அது இவருடைய சுய முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அதை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அவா. அடுத்ததாக இந்த இடம் இந்த வீர மரணம் செய்த ஈகையாக கொடுத்த இந்த 4 சொந்தமான ஒரு இடம். இது பொது இடமாக நம்ம கருதி இதை நாம் செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இந்த கணியன் பூகுண்டன் என்ற பெரிய சங்ககால புலவர் சொன்ன வரியில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாதும் ஒரே யாவரும் கேளீர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒன்று நம்ம உணரலாம், அது என்னன்னா, தீதும் நன்றும் பெருதர வாரா. இன்று தமிழ் இந்த நிலைக்கு கேஜிஎஃப்ல ஆயுது காரணம் நாம தான் காரணம். நான் ஒரு கணக்கு எடுத்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அபாபஜார் பிளாக்ல இருந்து பாலக்காடு வரையிலும் இருக்கிற தமிழ் பள்ளிகளை கணக்கு எடுத்தப்ப மொத்தம் 38 தமிழ் பள்ளிகள் சேர்கின்றன. நான் வந்தப்போ இங்கே நிறைய தமிழ் பள்ளிகள் நிறையா. 1970ஆம் வருஷம் நான் வந்தப்போ நிறைய தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மருந்துக்குன்னு 2 பள்ளிக்கூடம் இருக்குது. ஒன்று கென்னடிச்சில் இருக்க தமிழ் பள்ளிக்கூடம், அதில் படிக்கிற மாணவர்கள் 11 பேர். அடுத்தது மிசௌரி லுத்தரன் மிஷன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது கல்லமொழியில். அந்த மூலையில் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா வெறும் 8 பேர். இங்கே 99 விழுக்காடுகள் தமிழர்கள் உள்ள இடத்துல இந்த 2 பள்ளிகள் தான் மிஞ்சி இருக்குது. அது கூட போயிடும் போல் தெரியுது. ஏன்னா மாணவர்கள் சேர்க்கை கம்மியாகினே வருது, குறைஞ்சினே வருது. ஆசிரியர்களுக்கு வேலை இல்லாத போகும்போது ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. தம்பி தெரியும், அவர் அங்கே பிஓ ஆஃபீஸில் இருந்தால் அவருக்கு நல்லா தெரியும். அப்போ நாம் என்ன செய்யணும், முதல்ல நாம் சரி பண்ணிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் சேர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். நான் கூட என் பிள்ளைங்களை எல்லாம் தமிழில் படிக்க வைக்கணும். அந்த காலத்தில் கொடுத்தாங்க. நம்ம அந்த தப்பை திரும்பி செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த இதை நாம் பயன்படுத்தி செய்யணும். நாங்கள் கூட தமிழர் நாள் பேரவைன்னு ஒரு சிறிய ஒரு இடத்த நடத்தி வந்தோம். அங்கே கலாச்சார பண்பாட்டு விழா கூட நடந்துருந்தாங்க, பொங்கல் விழா. ஆனால் எங்களுடைய நோக்கம் அது இல்லை. அந்த சுற்றுப்பட்டால் இருக்கிற ஏழை மக்களுக்கு, ஏழை சிறுவர்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் சொல்லித்தரணும். அந்த ஒரு இடத்துக்காக நாங்கள் போராடின்னு இருக்கோம். நாங்கள் 4 பேர் இருக்கோம். எல்லாம் கட்டுமஸ்தான வாலிபர்கள், 80 வயதை கடந்தவர்கள், 80 வயதை எட்டுபவர்கள். நாங்கள் சேர்ந்து இந்த முயற்சி செய்துக்கிறோம். கட்டாயம் செய்து முடிப்போம். எங்களுக்கு ஒரு வகுப்பறை கொடுத்துருக்காங்க நம்பெருமாள் ஸ்கூலில். அந்த வகுப்பறைக்கு வயசு 100. கூரையெல்லாம் பழுதடைஞ்சு ஒழுகிடுக்குது. அந்த கூரையை சரி பண்ணிவிட்டு நாங்கள் வகுப்புகள் நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துருக்குறோம். அந்த முயற்சி கட்டாயம் வெற்றி அடைகின்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வாலிபர்கள்லாம் வரணும், முன்னுக்கு வரணும். நாங்களாம் எங்கள் என்ன சொல்ல வந்தால் எப்படி, நாங்களாம் எவ்வளோ வயசில் இருக்கோம், என்ன வேண்டாம் எதுக்கு சாம்பியனுக்கு. அதுக்கு முன்னாடி ஏன்னா ஒன்று செய்யணும். அது ஏன்னா ஒரு முன்னாடி ஒன்று செஞ்சுட்டு நாங்கள் போயிடுவோம். அதுக்கு இளைய தலைமுறை செய்யணும். என்னுடைய மனசு வருத்தம் என்னன்னாக்கா, கேஜிஎஃப்பில் பெரிய பெரிய தமிழ் புலவர்லாம் வாழ்ந்த ஊர் இது. ஐயா கண்ணு புலவர், லோகநாதன் ஐயா, அப்புறம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய பேர் இருந்திருக்காங்க, தமிழை வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி நிலைமை மாறி போயிட்டுது. மிகவும் வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் 2 தலைமுறைகள் தமிழ் தெரியாத அழிஞ்சு போயிட்டு. 2 தலைமுறைகள் தமிழ் தெரியாமல் அழிஞ்சிட்டு போயிருக்கு. தமிழர்கள்னு சொல்லும்போது தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழ்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழை எழுதவும் கற்றிருக்க வேண்டும், படிக்கவும் கற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம படிக்கணும். இயல் தமிழ், இசை தமிழ், கூத்து தமிழ்னு வச்சாங்களே, நம்ம இயல் தமிழை மறந்தே மாட்டோம். இந்த இயல் தமிழ்ன்றது உரைநிலை தமிழ்.
அதை படிக்காததால் தான் நம்ம பிள்ளைங்க ஒழுக்க கேட்டில் ரொம்ப மோசமாக்குறாங்க. சினிமா தான் தமிழ்ன்ற ஒரு வெக்கக்கேடான ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. பால் அபிஷேகம் பண்ணுறது, அது பண்ணுறது, இதை பண்ணுறது, அவன் பணத்துக்காக நடிக்கிறான்றத அந்த அறிவு கூட இல்லாத நம்ம வாழ்ந்துருக்கிறோம் இல்லைங்களா? ரசிகர் மன்றம் வச்சுக்கோங்க, தமிழுக்குன்னு ஒரு மன்றம் இல்லை இல்லைங்களா? நான் என்னுடைய ஆசிரியர் பணி 50 வருஷம் 2019 50 ஆண்டுகளை நிறைவு பண்ணேன். இப்போ அட்லீஸ்ட்டு கடைசி காலத்துலையாவது தமிழுக்கு, நம்ம அனைத்து தமிழுக்கு ஒரு உருப்படியான ஒரு காரியத்தை செய்யணுன்றதால தான் இந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். புஷ்பராஜ் இருக்கார், ஓஜா சார் இருக்கார், அவர் இளங்கதிரன் இருக்கார். நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம் இந்த ஊரில் நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். மீதி பேர்லாம் என்னான்னு தெரில. அட்லீஸ்ட் ஒரு கூட்டத்துக்காக வந்து ஒரு தமிழ் இலக்கியங்களை சொல்லி கொடுக்கலாம், தமிழ் இலக்கியத்தை என்ன இருக்குதுன்னு படித்து பார்க்கலாம். அந்த ஆர்வத்தை காட்டுறது யாருமே ஆள் இல்லை. நான் கூப்பிட்றேன், யாரும் வர மாட்டேறாங்க. இப்போ அது நிலைமை இருக்கிறதால நம்ம மேலே சேர்த்திக்கணும், நாம் தமிழை கற்றுக்கணும், தமிழில் என்ன இருக்குன்னு தெரியணும். நீ பேசுகிற மொழி 50,000 ஆண்டுகள் வயசு நாட்டில் வச்சுங்க. நீங்கள் பேசுகிற மொழி 50,000 ஆண்டுகள், 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கியங்கள் கொண்ட மொழி இது. தமிழ்நாடு எங்கன்னு கேட்டால் என்ன சொல்ல தெரிஞ்சு தமிழ்நாடுன்னு. அவங்களாம் சுத்த வடிகட்டின மடையர்கள். போய் கன்னியாகுமரி நில்லு, அங்கே தெற்க பாரு, 2000 மைலுக்குள்ளே இருக்குது தமிழ்நாடு. குமரிக்கண்ணன் தான் நீ வாழ்ந்த தமிழ்நாடு. எவன் கருப்பாக்குறான்னு அவன் தமிழன் தான். எவன் கறி முஞ்ச போட்டுக்கிறானா அவன் தான் உண்மையான தமிழன். இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அவங்களாம் எந்த நாகரிகத்தோடு வாழ்ந்துருக்காங்கன்றது நம்ம மறந்துடக்கூடாது. அந்த நாகரிகத்தையும் அந்த பண்பாட்டையும் நம்ம வளர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம தமிழை படிக்கணும். தமிழ் இலக்கியங்களை நம்ம படித்து அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து நம்ம வாழ கற்றுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழை தள்ளி தரணும், தமிழ் பள்ளிகளில் சேர்க்கணும். இப்போ எங்கள் பள்ளியை எடுத்துங்களேன், தமிழ்னா அங்கே தமிழ் இல்லை, தமிழ் மீடியம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? பெற்றோர்கள் யாரும் பிள்ளைங்களை கூட சேர்க்கல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. அப்போ யார் தப்பு? நம்முடைய தப்பு தானே. நாம் தான் ஆர்வமாக சேர்க்கணும். இந்த ஸ்கூலில் படித்தவங்களாம் தமிழ் நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். பெரிய பெரிய ஆளாக இருக்கேன். ஸ்டான்லி ஜான் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸாக ஆர்ட் சர்ஜன், சென்ட் மேரிஸில் படித்தவர். ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய டீமில் இருந்தவர் ரவி, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. ரவின்றவர் இந்த இன்டர் கான்டினென்டல் மிசைல் செய்கிறாங்க இல்லையா, அதில் ஒத்துழைச்சு நம்ம சென்ட் மேரிஸ் ஸ்டூடெண்ட்டு. புரியுதுங்களா? கேஜிஎஃப்பில் ஃப்ராங்கின் கோல் இருக்கிறவரு கம்யூனிசம் உலகத்துக்கு எல்லாருக்கும் பொருந்தாது, இந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஒற்றவர் ஃப்ராங்கின் கோக்காரரு. இந்திய சூழ்நிலை அது ஒத்து வராது. இங்கே 6780 ஜாதிக்குது. இவன் எந்த காரணத்தை கொண்டும் ஒன்றும் பண்ண மாட்டான். இங்கே கேஜிஎஃப்பில் கூட மதத்தால் நம்ம ஒன்றாக முடியாது, நம்ம வேற எதாலையும் நம்ம ஒன்றாக முடியாது. நம்ம ஒன்றாகிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸு நம்முடைய தமிழ் மொழியால் தான் நம்ம ஒன்றாகணும். வேறு எந்த ஆலையும் நம்ம ஒன்றாக முடியாதுன்னு சொல்லி நாம் ஒற்றுமையாக இருக்கலாம். தங்க வயலில் பலதரப்பட்ட கிளைகள் இருக்குது, அமைப்புகள் இருக்குது. இவங்க எல்லாம் தன்னுடைய தனி அடையாளத்தை அழிச்சிட்டு ஒரே அடையாளமாக வரணும். ஒரு அடையாளமாக வந்தால் தான் நம்ம ஒற்றுமையை விளக்க முடியும். சும்மா பிரிஞ்சுட்டு ஒரு நாள் கூட்டிகிட்டு அவன் பிரியுது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதை பற்றி நம்ம பல அமைப்பு தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்றாக சேர்ந்து கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு முடிவு செய்யணுன்றது என்னுடைய ஆசை. இதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க வணக்கம். இன்றைய நாளில் நம் தமிழுக்காகவும் தமிழ் இன மொழிக்காக தன் உயிரை துச்சமனம் கருதி உயிர் தியாகம் செய்த மொழி ஈகியர்களுக்கு அவர்கள் நினைவு போற்றும் வகையில், நினைவு நாளை போற்றக்கூடிய வகையில் இங்கு நாம் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். இந்த நாளில் உங்களை எல்லோரும் வணங்கி
அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில் இந்த பாடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தங்கவயல் தமிழ் ஈகிய தின எழுச்சி பாடல். நாள் 7/7/2026. சாம்பியன்ஜி பகுதி பி வட்டம் தங்கவயல். வீர வணக்கம் வீர வணக்கம். தங்கவயல் தமிழ் ஈயர்களுக்கு வீர வணக்கம். தமிழனும் சொல்லுக்கு தலை வணங்குவோம். தமிழன் என்ற வார்த்தைக்கு தலை நிமிர்வோம். தமிழனும் சொல்லுக்கு தலை வணங்குவோம். தமிழன் என்ற வார்த்தைக்கு தலை நிமிர்வோம். தமிழன்னை ஈன்ற இயற்கை அமுத மொழியை தன் உயிர் மூச்சு உள்ளவரை சுவாசிப்போம். தன் உயிரினும் மேலாய் நேசிப்போம். தமிழெனும் சொல்லுக்கு தலை வணங்குவோம். தமிழன் என்ற வார்த்தைக்கு தலை நிமிர்வோம். தங்கவயல் ஈகியர் நினைவு நாளை தவறாமல் நாமும் நினைவில் கொள்வோம். தங்கவயல் ஈகியர் நினைவு நாளை தவறாமல் நாமும் நினைவில் கொள்வோம். உயர் தமிழ் மொழிக்கு உடல் தமிழ் மண்ணுக்கு என்ற உத்தம வாழ்வை போற்றிடுவோம். தமிழெனும் சொல்லுக்கு தலை வணங்குவோம். தமிழன் என்ற வார்த்தைக்கு தலை நிமிர்வோம். நமக்குள்ள உரிமையை போராடி பெறுவோம். நாளைய சமுதாயம் நம் வாழ்வதற்கு வாழும் தலைமுறைக்கு நம் வரலாற்றை எடுத்துரைத்து வளமான தமிழினத்தை நாம் அமைப்போம். வாழும் தலைமுறைக்கு நம் வரலாற்றை எடுத்துரைத்து வளமான தமிழினத்தை நாம் அமைப்போம். தமிழ் என்னும் சொல்லுக்கு தலை வணங்குவோம். தமிழன் என்ற வார்த்தைக்கு தலை நிமிர்வோம். உலகெல்லாம் பரவிய ஒரே மொழியாம் உயர்வான தமிழ் மொழியை நாமும் போற்றிடுவோம். கல் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் என்றே முழங்கிடுவோம். கல் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் என்றே முழங்கிடுவோம். தமிழெனும் சொல்லுக்கு தலை வணங்குவோம். தமிழன் என்ற வார்த்தைக்கு தலை நிமிர்வோம். தமிழ் அன்னை என்ற இயற்கை அமுத மொழியை தன் உயிர் மூச்சு உள்ளவரை சுவாசிப்போம். தன் உயிர் மேலாய் நாமும் நேசிப்போம். தமிழெனும் சொல்லுக்கு தலை வணங்குவோம். தமிழன் என்ற வார்த்தைக்கு தலை நிமிர்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை. வீரப்பாடலை பாடிய ஐயா ரவிக்குமார் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பேராசிரியர் திரு போர்ஜோ கர்நாடக தமிழ்மொழி சிறுபான்மை நலப்பேரவையுடைய தலைவர் அவர்களை வீர உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இன்று மாலை 5 மணிக்கு கர்நாடக தங்கவேல் நாம் தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை 5 மணிக்கு நம்மளுடைய சாம்பியன் ரயில் பின்புறம் உள்ள அல்மா தொழிற்கூடத்தில் வீர வணக்க நிகழ்ச்சி நடத்துகிறது. அனைத்து தோழர்களும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க. தமிழர் தங்களின் பிறப்புரிமைகளை
தட்டி கேட்டு தக்க வைக்கும் தைரியமும் தெளிவும் வீரமும் இருக்கின்ற தமிழர்களே, உங்களுக்கு வீர வணக்கம். வந்திருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. நாமெல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேள்விப்பட்டிருக்கோம், அதுபடி நடக்கிறோம். சொல்கிறாங்க தமிழர்கள் வந்தவர்களை வாழ வைப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி தான். ஓகே, இங்கே என்னுடைய சின்ன சொற்பொழிவு முதல்ல இந்த இடத்துல இருக்கிற வி பிளாங் வட்டத்தில் இருக்கிற தமிழ் ஆழ்வர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், நன்றி. அவங்க தான் இதை முதல்ல துவக்கினது 44 வருஷத்துக்கு முன்னே. அவங்க தான் கரெக்டுங்களா? அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய தாழ்மையான நன்றியும் என்னுடைய எல்லாருடைய சார்பில். பிறகு காசாமாயி கர்நாடக தமிழ் மொழி மக்கள் இயக்கம், கரெக்டுங்களா? அவங்க தான் இங்கே எனக்கு தெரிஞ்ச வரையில், நான் தப்பாக இருந்தால் மன்னிக்கணும், அவங்க தான் முதல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டுதோறும் பெங்களூர்லேருந்து இங்கே ஈகிகளுக்கு வீர வணக்கமும் அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க. நாளடைவில் மற்றவங்களும் சேர்ந்தோம். அவங்கள நான் மனதார பாராட்டுகிறேன். இன்றைக்கு ராசன் அவர்கள் இங்கே வரலை, அவருக்கு உடல்நிலை குறைவுன்னு கேள்விப்படுறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி. பிறகு தங்கவயலில் ஒரு சிறப்பு என்னன்னா, துரைச்செல்வன் இருக்காருங்களே, அவர் தங்கவயலை சேர்ந்தவரில் தஞ்சாவூர் இல்லைங்களா. ஆனாலும் இங்கே வந்த பிறகு 20 ஆண்டுகளுக்கு மேலே வந்த பிறகு ஒரு தனி ஒரு மறுமலர்ச்சி தான் நான் சொல்ல முடியும். அவர் தமிழுக்காக ஈடுபாடு அதிகமாக இருக்குது, பொறுப்பு அதிகமாக இருக்குது. அவருக்கு நான் பாராட்டுகிறேன், நன்றி. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, இலக்கியம் ஒன்றும் தெரியாது. தாய்மொழி தமிழ், ஆங்கிலத்தில் இப்போ புலமை இருக்குது. 4 மணிக்கு என்னுடைய துணையார் சென்ட் ஜான் கிட்ட போகணும். அவங்க ஹார்ட் ப்ராப்ளம். 4 மணிக்கு வீட்டுக்கு ஏறி 4:30 மணிக்கு இங்கேருந்து போவோம். அங்கே வருவாங்கல்லாம். ஒரு முறை ஒரு இளைஞனை பற்றி கேட்டேன், தம்பி நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், நான் தப்பாக புரிஞ்சுக்காங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன்? இந்த பள்ளிக்கூடம் தான் படித்தேன். நர்சரி, எல்கேஜி, யூகேஜி, 10th ஸ்டாண்டர்ட், 13 ஆண்டுகள். என்ன மொழியில் கற்றுக்கொண்டால்? ஆங்கிலம். ஃபர்ஸ்ட் பியூசி, செகண்ட் பியூசி, 15 ஆண்டுகள். எந்த மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்? 1ஆம் மொழி ஆங்கிலம். நல்லது தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி? ஆங்கிலத்தில் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இங்கிலீஷில் நீயே எழுத முடியுமா? சொந்தமாக நீயே எழுத முடியுமா? நான் உண்மையை சொன்னால் என்னால் முடியாது. சரி, ஒரு லீவ் லெட்டரை இலக்கணத்தில் பிழை இல்லை, எழுத்து பிழை இல்லை, இலக்கணத்தில் பிழை இல்லை, எழுத முடியுமா? ஒரு லீவ் லெட்டர் முடியாதுங்க. அமைதியாக இருக்கான். இந்த அளவில் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம கத்தோலிக்க பள்ளிக்கூடம் கூட, நாம் ஒரு கத்தோலிக்கணும், புரியுதுங்களா? முன்னேறும் போகிற மாதிரி தான் பின்னேறும் போவோம். சரி, தமிழ் இந்த அளவுக்கு இருக்குது. எழுத்து தெரியாது, படிக்க தெரியாது. கன்னடமும் அதில் இது கிடையாது, புலமை கிடையாது. ஆங்கிலமும் தெரியாது, படிச்சிருந்தாலும் கூட. பிறகு ஆங்கிலம், ஹிந்தி அதுவும் தெரியாது. இப்போ எந்த மொழி தான் உனக்கு தெரியும்? ஒரு மொழியும் சீராக தெரியாது. பிறகு ஆசிரியர்களே சொல்கிறாங்க, மாஸ் காப்பியிங். பரீட்சை எழுதும் போது எல்லாம் காப்பி பண்ணுறாங்களாம். கொஞ்சம் சீராக கொஞ்சம் கேட்டுங்க. அது அவர் செய்தோம். The Bluetooth device is ready to pair.
நன்றி. ஓகே, நீங்கள் வந்து மாஸ் காப்பி இது கொஞ்சம் உதயமாக கேட்குது. மாஸ் காப்பி 10th முடிச்சிடுறாங்க. மாஸ் காப்பி எல்லாருமே காப்பி பண்ணி 12th வரலாம் போகிறாங்க, அங்கே வடி கிடைச்சிடுவாங்க. ஓகே, அதன் பிறகு தினக்கூலிகளாக போகிறாங்க. ஏறத்தாழ 30,000 பேர் போகிறாங்களாம். ஒருத்தர் சொல்கிற 40,000 பேர் 20,000 வச்சுருந்தாங்க. 20,000 பேர் போகிறாங்க. ஓகே ஓகே ஓகே, இவங்கெல்லாம் யாருங்க? வெளிப்படையை கேட்குறேன். முயற்சி ஆட்டிங்களா? பிராமின்ஸா? சத்தியா? யாருங்க போகிறது? என்னை போல தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் போகிறாங்க. தங்கவயலில் இருக்கிற தமிழர்கள் பெருவாரியாக இருக்கீங்க தாழ்த்தப்பட்டவர்கள். அதனால மாஸ் காப்பிங் யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லதா? உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதா? அங்கே நான் சொல்கிறேன், உங்களுடைய கடமை தகப்பன் தாய்மார்களோட கடமை என்னன்னா பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும். தமிழ் வளரணும்னா ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், வாழ்க்கையில் கண்ணியம் இருக்கணும். அது எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, உயர முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, பள்ளிக்கூடங்களில் போய் எங்க பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கணும். ஒரு வாரியார் சொல்றாரு, என்னுடைய மாணவர் தான் 20 ஆண்டுகளாக இங்கே சர்வ் பண்றாரு இந்த பள்ளிக்கூடத்தில், பின்னால் இருக்கிற பள்ளிக்கூடத்தில். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கிற பிள்ளைங்க காதல் காஞ்சா காதல், இது வேதனையாக கேட்கறதுக்கு. ஏன் பரிகாரம் நான் சொல்ல, ஏன் அப்படி இருக்காங்க? குழந்தையா இருக்கும் போது யார் மொபைல் கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு? குழந்தை போய் வாங்கிக்கிறா மார்க்கெட்ல. தாய்மார்கள் டிவி பார்ப்போம், இனிமேதான் டிவி பார்ப்போம். அதே சேர்த்து கீரை வளைய போகணும். குழந்தையில இருந்து 10 வளையும் சூடு காண மாட்டோம். 5 வளையும், அது 50 வளையுமா? எப்படி படிப்பான்? படிக்கிறது இல்லை. ஓகே, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல தாய்மார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தாய்மொழியில் வளர்க்க வேண்டும். நமக்கு பிறப்புரிமை உண்டு. தங்கவயல் பொறுத்தவரையில் மொழி சிறுபான்மை கூறுது, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஏரியா. நமக்கு நம்முடைய அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிகல் 29. நம்முடைய மொழி, நம்முடைய கலை கலாச்சாரம் இதெல்லாம் காப்பாற்றிக் கொள்ள, வளர்த்துக் கொள்ள, உயர்த்திக் கொள்ள அரசியலமைப்பு நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. இந்த அரசியலமைப்பு இந்த RSS பிஜேபியோ காங்கிரஸ் நடத்துகிற அரசியல் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நாட் given by anybody. யாருமே நம்மளுக்கு கொடுக்கல. நம்ம உரிமையை நாம தான் நமக்கே கொடுத்து கொள்றோம். இந்த அரசியலமைப்புல பிரியாமல் ஆங்கிலத்துல மன்னிக்கணும், தமிழ்ல தெரியல, கான்ஸ்டிடியூஷன் அதுல கொடுத்திருக்கு. இந்த சட்டத்தை, இந்த கான்ஸ்டிடியூஷனை நாங்கள் எங்களுக்கு கொடுத்து கொள்ளுகிறோம் 20th of November 1956. ஓகே, நாம படிக்கிற சட்டத்தில் தான் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறோம். அந்த உரிமையை நம்ம தட்டி கேட்க வேண்டிய நம்முடைய கடமை. நாம தயங்குறோம். சிஸ்டர் கான்வென்ட்ல ஸ்கூல்ல போயிட்டு என்னுடைய தாய்மொழி தமிழ், நீங்க ஒரு பாடமாக நடத்தப்படி யாரும் கேட்கறது பயப்படுறாங்க. கொல்லி அடிக்கிறது, கீழே அடிச்சிருக்கு கேட்கறதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க. என்னங்க அப்படிதான் இருக்கு நிலைமை. இப்ப நம்ம என்ன செய்யணும்? சரி, தாய்மார்கள் பெற்றோர் அப்படி இருக்காங்க. என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கெல்லாம் எல்லாமே நல்லா தெரியும். நாம உயர் நீதிமன்றத்துல PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு தாய்மொழி தமிழ், கன்னடம், தெலுங்கு வாட்டவர் இது இருந்தாலும் இந்த பள்ளியில் தாய்மொழி தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும். அவங்க போடணும், விளம்பரம் கொடுக்கணும், நோட்டீஸ் போடலாம், விளம்பர பாறைகளை கொடுக்கணும், அப்ளிகேஷன்ல கொடுக்கணும், பாஸ்பெக்ட்ல கொடுக்கணும். அப்போ
பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு தாய்மொழி தமிழை கேட்பாங்க. இங்க நடத்தணும். பெரிய ஒரு இது நான் வேதனையா சொல்றேன். இவங்க வந்து இந்த பள்ளிக்கூடங்கள்ல இப்ப மும்மொழி திட்டவாசிகள் இருக்காங்க. ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி. யாருக்கு இங்க வேணும் ஹிந்தி? ஹிந்தி நம்ம படிச்சு என்ன செய்ய போறோம்? கன்னடம் ஓகே, நம்முடைய மாகணும், கன்னடமாகணும். ஹிந்தி எதுக்கு? இப்போ புதிய NEP என்றாங்க 2020 NEP நியூ எஜுகேஷன் பாலிசி. மும்மொழியா 2 மொழி இங்க இந்திய மொழியா இருக்கணுமா? 2 மொழி இந்திய மொழியா இருக்கணும். அது யாருக்கு நல்லது? சமஸ்கிருதம் படிச்சு ஹிந்தி படிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால PIL உயர்நீதிமன்றத்தில் போட்டு உயர்நீதிமன்றத்தில் இந்த ஆர்டிகல் 29 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்குல்ல, அதன் பிரகாரம் ஒவ்வொரு பள்ளியிலையும் அவங்க நோட்டீஸ் போர்டுலையும் ப்ராஸ்பெக்டஸ்லையும் அப்ளிகேஷன்லையும் தாய்மொழி தமிழ், தாய்மொழி கன்னடம், தாய்மொழி தெலுங்கு, வாட் தாய்மொழி தமிழ் இந்த பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படும்னு விளம்பரம் கொடுக்கணும். அப்போ தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து போயிட்டு கேட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் கற்று வாங்கிக்குவாங்க. பாருங்க, தாய்மொழி வந்து எதுக்கு நம்ம தமிழ் சொல்றோம்? தாய்மொழி சொல்றோம், அது ஒரே ஆவரம். தாய்மொழி எதுக்கு? கற்பனை ஆற்றலுக்கு, சிந்தனை ஆற்றலுக்கு, இயல்பாக பேசுவதற்கு, பழகுவதற்கு. நீங்க கோமதி எந்த மொழியில கேட்டுருங்க? எல்லாம் ஆங்கிலம் தானே படிச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல கேட்டுறான். இல்ல காதல் செய்யும்போது இங்கிலீஷ்ல காதல் பண்றான். மூச்சு மாதிரி உள்ளத்தந்து அப்படியே பொங்கி எழுது தாய்மொழி தாங்க. அது கோபமாகட்டும், காதலாகட்டும், சோகமா இருக்கட்டும், தாய்மொழி தாங்க. தாய்மொழிக்கு அங்க இடம் இல்லை. அவன் என்ன சாதிமா வாழ்க்கையில. ஆகையினால என்னுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான சஜஷன் என்னன்னா, நினைக்கணும் அவர் ஆமதிக்கிறார். ஓகே, அந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், தாய்மொழி இந்த பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு ஆணை அவங்க போடணும் உயர்நீதிமன்றத்தில். அப்ப இங்க போய் கேட்கணும். பிறகு அவர் தமிழன், அதே சேர்ந்து அவர் கிறிஸ்தவனும் கூட. நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிற நாம கேட்கணும், நம்ம பள்ளிகளில் எங்களுடைய தாய்மொழி தமிழுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு போடணும். ஓகே, அதனால நாம வந்து இது ஆக்கப்பூர்வமா செய்யலாம். பாருங்க, இவங்களுக்கு வந்து வீர வணக்கம் செல்வது, கத்தி கத்தி வீர வணக்கம் சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா அவர்கள் தாய்மொழிக்காக உயிரை நீத்தவர்கள், அர்ப்பணித்தவர்களுக்கு உண்மையான பாராட்டு, உண்மையான அஞ்சலி. அவர்கள் எதற்காக உயர் எழுந்தார்கள்? தாய்மொழி தமிழுக்காக. அந்த தமிழை உருப்படியா வளர்க்க வேண்டிய கடமை நமக்குண்டு. நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற போய் சொல்லுங்க, தாய்மொழி தமிழை வளர்க்கறதுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆக வேண்டும், ஆக்கப்பூர்வமா இதெல்லாம் செய்யணும். அதுக்கு நம்பர் 1 PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணை பிறப்பிக்கணும். அவங்க எல்லா பள்ளிகளிலும் தாய்மொழி கற்றுக் கொடுக்கப்படும். அவங்க விளம்பர பலகைகளையும் ப்ராஸ்பெக்டஸ்லையும் அப்ளிகேஷன் போட்டாக்கா பெற்றோர்கள் ஈஸியாக அவங்க வந்து தாய்மொழி கற்றுக் கொடுக்க வாய்ப்பு உண்டு. இதோட என்னுடைய சொற்கொண்டை முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பேஷன்ஸ் லிஸ்னிங் தேங்க்யூ. நன்றி. பேரரசர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து தமிழகத்திலிருந்து வருகை தந்து சங்கவையில் மொழிபெயர் இயக்கங்களுக்கு வீர வணக்க உரையாற்ற வருகின்ற நெடுஞ்சேரநாதன் முன்னாள் நெறியாளர் உலக தமிழ் கழகம் அவர்களை இப்பொழுது உரையாற்றுவதை அன்புடன் கேட்கிறேன். வணக்கம். உங்கள் அனைவரையும் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு 5 மணிக்கு தான் நிற்கலாம். அதனால் உட்கார்ந்து பேசுவதற்கு ஆமாம் நீங்கள் ஒப்புதல் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்குரிய இந்த வீர வணக்க நாள் கூட்டத்தை
சீரோடும் சிறப்போடும் எளிமையாகவும் இனிமையாகவும் உணர்வுபூர்வமாகவும் குறிக்கோளோடும் நடத்தி வருகிற இந்த ஆண்டுதோறும் நடத்தி வருகிற இதனுடைய தொடர்பாளர்கள் அனைவருக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உலகத்தமிழ் கழகத்தினுடைய முன்னாள் பொருளாளர், மாநில பொருளாளர். பிறகு என்னுடைய குடும்பத்தினரை ஒத்துக்கொள்ளவில்லை. தஞ்சையிலே நடந்த உலகத்தமிழ் கழகத்தினுடைய 5வது மாநாட்டினுடைய பொருளாளர். அப்பொழுது அன்புவாணன், அருணமுருகன், கதிர்முத்தையன், நான் இணைந்து 1981ஆம் ஆண்டு நம்முடைய தமிழ் மீட்பர் பாவாணர் அவர்கள் மதுரையிலே உலகத்தமிழ் மாநாட்டிலே 1 மணி நேரம் உரையாற்றி மயக்கமுற்று 10 நாள் கழித்து பொங்கலுக்கு மறுநாள் இயற்கை எய்தியதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு பிறகு தமிழகத்திலே 156 கிளைகளோடு 1968 உருவாக்கப்பட்ட அந்த உலகத்தமிழ் கழகம் பரமக்குடியிலே நம்முடைய தமிழ் மீட்பர் நம்முடைய ஐயா பாவாணருடைய தலைமையிலே நடந்த அந்த மாநாட்டுக்கு பிறகு ஐயா இறந்த பிறகு முடங்கிவிட்டது. மிக கவலையோடு இருந்த அந்த காலகட்டத்தில் குழந்தை கதிர்முத்தையன் அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். எனக்கு அகவை முதிர்ந்து விட்டது. நீங்கள் பாவாணர் 3 ஆண்டுகள் ஆசிரியராகவும் 5 ஆண்டுகள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வெள்ளைக்காரத்துறை எங்கு துறையிடம் எதிரியாக அங்கே படித்து ஆசிரியராக இருந்த அந்த ஊரிலே பாவாணருக்கு நூற்றாண்டு விழாவிலே முழு உருவச் சிலை வைக்க கடிதம் அனுப்பியிருக்கிறீர்கள். நான் அதை பாராட்டுகிறேன். எனவே ஒரு நூலகமும் வைத்திருக்கிறீர்கள், அதையும் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், உங்களை போன்றவர்கள் முன் வந்தால் 2 இடத்தில் தான் உலகத்தமிழ் கழகம் உயிரோட்டமாக இருக்கிறது. ஒன்று தங்கவயல், இன்னொன்று நெய்வேலி என்று எனக்கு சொன்னார். கடிதம் எழுதினார். எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. தனித்தமிழ் இயக்கத்தினுடைய வரலாற்றை எழுதியிருக்கிற பேராசிரியர் திருமாறன் அவர்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய ஆய்வேடு தமிழ் மண்பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார். அதிலே 156 கிளையை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து, அந்த 5 பேர் யாருன்னு நான் சொன்னேன். அவங்கெல்லாம் பாவாணருடைய சிறை திறப்பு விழா 2003 நாங்கள் அவர் வாழ்ந்த ஊரிலே நான் தமிழாசிரியராக பணி செய்கிறேன். அந்த வரலாற்றை கண்டறிந்தவன் அவர். அங்கு 18 ரூபாய்க்கு வேலை ஆசிரியர் வேலை செய்த அந்த வருகை பதிவேடு அல்லது சம்பள பதிவேட்டை நான் பார்த்தேன். அவருடைய உறவினர் தான் அதை எடுத்து கொடுத்தார். அவருக்கு வயது அப்பொழுது 90. அவர் உறவினர் பாவாணருக்கு ஒரு வகையில். அதை ஐயா அவர்கள் கேட்டிருந்தார். இளங்குமன்னார் அவர் வெளியிட்டு 30 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கி அது சர்வீஸ்